இது வந்து டஸ்கனில் இருக்கிற ட்ரீம் பார்க்ன்ற ஒரு இடத்தை பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவாக தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். என்னென்னா அவ்வளோத்துக்கு கண்டென்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. டைம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. இதான் வந்து இங்கே ட்ரீம் பார்க்குன்னு சொல்லி நான் இருக்கிற ரூமுக்கு பக்கத்துலேயே இங்கே வந்து இருக்கிற ஒரு பெரிய ஒரு பார்க் உண்டு. இந்த ஒரு வித்தியாசமான ஒரு டிஸ்னிலேண்ட் மாதிரி தான். நிறைய விஷயம் இங்கே இருக்குது. உங்களுக்கு நான் அங்கே காட்டுறேன். இதில் இந்த நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. ஆனால் நிறைய மீன் எல்லாம் இருக்குது. இப்படித்தான் இருக்குது. இங்கே எல்லா விஷயமுமே வந்து நைட்டில் பார்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாமே இங்கே கலர்ஃபுல்லாக லைட் அப்படி போட்டு டிஃப்ரெண்டாக வச்சிருக்கணும். இப்படி பின்னேரத்தில் நீங்கள் சின்ன பிள்ளைகளோட வந்தீங்கன்னா இந்த இதில் வந்து இப்படி போட்டுகள் வந்து நீங்கள் ஓட்டலாம். சைக்கிள் மாதிரி எல்லாம் இருக்குது, 2 பேர் சேர்ந்து ஓடலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. உள்ளுக்குள்ளேயே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. வர என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கணும். ரெண்டு சைட்டாலையும் போகலாம். நாங்கள் இந்த சைட்டால் போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே பின்னேரத்தில் வந்தால் இந்த சைட் எல்லாம் வந்து இருக்கலாம். அப்படியே இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கே வந்து தண்ணி வந்து ஒரு சைட்டால் பாஞ்சு கொண்டே தான் இருக்குது. எல்லாமே பாருங்க உன்னை எப்படி வச்சிருக்கணும்னு சொல்லி, அவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லி. ஒரு இடத்துலையுமே குப்பைன்னு சொல்லி பார்க்கல. அது இவ்வளோ நீட்டாக இருக்கிறபடியா எங்களுக்குமே வந்து இதில் குப்பை போடணுமென்ற ஒரு ஆசையே வராது. அப்படித்தான் இருக்குது. இதுலேருந்து பார்க்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து இந்த நானே சில வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன், இந்த கார்களோட வினம் அது இங்கே இருக்குது. நினைக்கிறேன் அது போய் பார்க்கலாம்னு சொல்லி. இதுக்குள்ளே தான் அது நடக்குது. ஸோ அது போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அது எல்லாமே இங்கே ஒவ்வொன்றுக்குமே வந்து தனித்தனியாக டிக்கெட் எடுக்கிறது தான். டிக்கெட் எடுத்துட்டு நாங்கள் வந்து அதை போய் பார்க்கலாம். ஓகே, அது இப்படித்தான் இருக்குது. எங்களை வேணுமென்று சொன்னா அது சின்ன படியெல்லாம் அப்படின்னு அப்படி இல்லை. கப்பல்ஸா வந்தாலும் நீங்க ஓடலாம். அப்படி இதுக்கு வந்து விளையாண்டு சொல்லி அதில் போட்டிருந்ததுண்டா 2 லேக் சோம். இங்கத்தை காசுக்கு 2 லட்சம் சோமா இருக்கணும். 1/2 மணித்தியாலம் உங்களுக்கு டைம் தெரிவினோம். நீங்கள் அது வரைக்கும் இதில் ஓடலாம். ஸோ இப்படித்தான் இருக்குது. நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்ப்போம். எனக்கும் இது ஒரு ஆசை தான். ஓகே, ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு 7 மணி அதை செய்து பார்க்கலாம். இதை சுற்றி நாங்கள் அங்கால போகலாம். எங்க பார்த்தாலுமே வந்து ஒரு பச்சை பசேலன்னு தான் இருக்குது.
ஆனால் இந்த டைம் வந்து செம டைம். என்னென்னா அந்த ஒரு இப்போ வந்து 6 மணி தான். ஆனால் இங்கே வந்து நல்லா இருக்குது இந்த கிளைமேட் வந்து ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட் மாதிரி. ஸோ தண்ணியை பாருங்க அவ்வளோ ஒரு க்ளீனான தண்ணின்னு சொல்லி அப்படித்தான் இருக்குது. சத்தத்தை கேட்கல ஏதோ காலுக்குள்ள போகிற மாதிரி இருக்குது. அடிக்கடி திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்கு. இன்னும் ஒரு 2-3 பேர் வந்தவே நான் அடுத்த சைட்டுக்குள்ளால வந்தபடியா அகையில் சிலவளை தேடின மாதிரி இல்லை நான் எங்கே போயிட்டேன்னு சொல்லி. ஓகே, எங்கேயாவது நிற்பினம் தானே. இதுலேயும் வந்து செமையா ஒன்று இருக்குது. அதான் நான் சொன்னேன், இங்கே வந்து இந்த வெட்டிங் ஷூட்டுகள் எடுக்கிறேன்னு சொன்னால் இங்கே வந்து எடுக்கலாம். அவ்வளோத்துக்கு நல்ல பிளேசஸாகவே இருக்குது. அந்த உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த சுற்றி வர தண்ணி அதுக்கு அங்கால வந்து ஒரு செட்டப் ஒன்று செஞ்சிருக்கணும். அது அந்த வெட்டிங்களுக்கு அப்படி தான் செஞ்சிருக்கணும் போல. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த செட்டப் வந்து ஃபுல்லாகவே ஒரு வெட்டிங்குக்கான செட்டப் தான். ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இதில் தான் வந்து நாங்கள் டிக்கெட் எடுக்கணும். இதில் இன்னொரு இது வந்து அந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுற மாதிரி ஒரு கார், அதுவும் இதில் இருக்குது. ஸோ அந்த வேலை வந்து காண இல்லை. என்ன தேடி அங்காளஞ்ச போயிட்டோமோ தெரியல. ஓகே ஓகே, கண்டுட்டினா. ஓகே, என்னத்தான் பார்த்து வந்துருந்துருக்கணும் அதில். ஸோ இதுலேயுமே வந்து சின்ன சின்ன போட்டெல்லாம் கொடுக்கணும். நாங்கள் வந்து பே பண்ணிவிட்டு தனி ஒரு ஆள் செய்யலாம், அது ஒரு 4-5 பேருன்னு சொன்னால் பே பண்ணிவிட்டு நாங்கள் இதில் வந்து போய் பார்க்கலாம். சூரிய வெளிச்சம் இருக்கிறதால அங்கால காட்டல, அது அங்கால போயிட்டு காட்டுறேன். எப்படித்தான் இருக்குது. ஸோ இந்த இடமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நான் எந்த சைட்டால் போய் எதை உங்களுக்கு காட்டுறேன்னு தெரியாத மாதிரி இருக்குது. அவ்வளோ அதுக்கு பிளேசஸ் இருக்குது. இதில் வந்து இந்த பாத் மாதிரி ஒன்று வளர்க்கணும். எல்லாம் வச்சு அதுலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அது சூரிய வெளிச்சத்தால வடிவ தெரியல. ஏதாவது நடந்து அப்படியே போயிட்டு நான் அதில் தெரியுது பாருங்க, ஒரு பாலம் மாதிரி உண்டு. அதில் ஏறி உள்ளே போகலாமான்னு பார்ப்போம். உள்ளே போனால் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதனால் அங்கே போக ஏழுமான்னு சொல்லி பார்க்கலாம். அந்த சூரிய ஒளிங்கால படையக்குள்ளே வந்து இவ்வளவு செமையாக இருக்குது. இந்த மரங்கள் அதோட இதில் இருக்கிற கதிரையில தான் பார்க்கக்குள்ள சூப்பராக இருக்குது. அப்படியே போயிட்டு அந்த பாலத்தை கிட்ட போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். இதில் பாருங்க ஒரு போட் ஒன்று வருது. இப்படி தான் நான் சொன்னேன், இதெல்லாம் வந்து பே பண்ணினோம்னு சொன்னால் அப்படியே சுற்றி கூட்டிகிட்டு போயிட்டு வருவினோம். விரும்பினா செய்யலாம். எனக்கு விருப்பம் இல்லைன்றதை விட அதுக்கு சும்மா வீணா காசை கொடுத்து அதில் போய் என்னத்தை பார்க்க அப்புறம் அதுக்கு சுற்றி நடந்தே பார்த்துடலாம், அவ்வளோதான். ஆனால் அங்கங்கே இப்படி மிதக்கிற வீடுகள் எல்லாம் வச்சிருக்கணும். ஆனால் என்னத்துக்குன்னு தான் தெரியல. இந்த அதுலேயும் உண்டு இதுலேயும் உண்டு இப்படி இருக்குது. யாராவது வெட்டிங் ஷூட் எடுக்கணும்னு நினைக்கிறார்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி கொள்ளலாம். அப்படித்தான் இருக்குது.
இந்த இப்படித்தான் இது இரவில் ஃபுல்லாக லைட்டெல்லாம் போட்டுப்பினும் போல். இதில் வந்து நீங்கள் ஷூட்வெல் எடுக்கிறதுக்கு வந்து என்னென்ன எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு போட்டிருக்கணும் போல இருக்குது. ஸோ யாராவது தேவையாண்டா இதை பார்த்துக்கொள்ளுங்க. ட்ரீம் ஐஸ்லேண்ட் சொல்லி போட்டிருக்கணும். இதெல்லாம் லைட்டெல்லாம் போட்டு விட இன்னும் நல்லா இருக்கும். யாராவது வெட்டிங் ஷூட்டிங்கால் உஸ்பெகிஸ்தான் பக்கம் வரேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் இந்த இடம். ஸோ அவ்வளோ பிளேசஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த நீங்கள் இதில் ஒரு ஷூட் எடுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இதுலேயும் ஒரு ஷூட் எடுக்கலாம். அப்படியே நீங்கள் இந்த பக்கம் திரும்பினீங்கண்டா அந்த லேக்கோட வியூவோட சேர்ந்து பாருங்க ஒன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படி இருக்குண்டு. ஸோ இதெல்லாமே வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த நீங்கள் அப்படி வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 பாட்டுக்கு வீடியோ வந்து இங்கேயே வந்து ஷூட் பண்ணலாம். அவ்வளோத்துக்கு இடம் இருக்குது. இதெல்லாம் பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவ்வளோத்துக்கு ரசித்து ரசித்து செஞ்சிருக்கணும், அப்படி தான் சொல்லலாம். இப்படி ஒன்றுமே நான் இலங்கையில் வாக்கில் இப்படி அதுக்கண்ட ஒரு இடத்தை கிரியேட் பண்ணி இப்படி வந்தால் இதுலேயும் ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. அதை விட ஒரு ஹைலைட்டான இடம் தான் வந்து ஸோ இதில் ஒரு கப்பல்ஸ் வந்து ஃபோட்டோ எடுக்கணும். இதுலேயும் ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது, விரும்பினா இதுலேயும் ஃபோட்டோ எடுக்கலாம். வந்து ஒரு கார் செட்டப் ஒன்று செஞ்சுருக்கணும். ஸோ இது வந்து ஒரு லாங் சைட்டில் இருந்துட்டு கேட்கலாம் நல்லா இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, அப்படித்தான் கப்பல்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறது. பார்த்தீங்களா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ அப்படி விரும்பினா நீங்களும் வந்து ஃபோட்டோ எடுங்கோ. ரொம்ப சுற்றி சுற்றி திரிய வேண்டியதான் இதுகளை. ஆனால் சொல்கிறதுக்கு உண்மையாக வார்த்தை இல்லை, அவ்வளோத்துக்கு ஒரு வடிவான இடம்தான் இந்த இடமெல்லாம். பார்த்து பார்த்து செதுக்கி இருக்கிறாங்க இடங்களை. ஆனால் இதுக்குள்ளே வந்து என்ட்ரி வர டிக்கெட்டும் ஃப்ரீ. இங்கே வந்து பே பண்ணிட்டு உள்ள வேற ஒன்றுமன்ற அப்படி எந்த ஒரு தேவையுமே இல்லை. அடுத்தது வந்து நீங்கள் பே பண்ணி இங்கே ஷூட் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாலுமே அவ்வளோத்துக்கு வந்து அதிகமான பேமெண்ட்டும் இல்லை, கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இங்கே பேமெண்ட்டுகளும். அதனால் வடிவாக வந்து இங்கே ஷூட்டுகள் எடுத்துக்கொள்ளலாம். இதான் அந்த கார். அது வந்து ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே எல்லாம் இருக்கலாம். அதுவும் இந்த ஒரு சைட்டால் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு டோர் இப்படி தான் இருக்குது. உள்ள பிங்க் கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள அவ்வளோதான். அப்படியே வந்து நாங்கள் இந்த ட்ரீம் ஐஸ்லேண்ட்லேருந்து வந்து கீழுக்கு இறங்கினோம்னு சொல்லி சொன்னால் அங்கேயும் கொஞ்சம் இடங்கள் வந்து வச்சிருக்கணும். அதையும் அப்படியே பார்ப்போம். இதுலேயே அதையும் பார்த்துருவோம். இதில் வந்து 2 சிங்கத்தின் சிலை இருக்குது. நினைக்கிறேன் நடுவில் 2 ஃபோட்டோ எடுக்கிறதுக்கா இருக்கும், அப்படி தான் வச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு செட்டப் இருக்குது பாருங்க. பின்னுக்கு போட், அதுக்கு முன்னுக்கு ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு சின்ன ஒரு செட்டப் உண்டு. எப்படி இருக்கேன்னு எல்லாமே நல்லா தான் இருக்குது. என்ன ஒரே ஒரு பிரச்சனைண்டா, தமிழ் கதைக்கக்கூடிய என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்திருந்தாருண்டா இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். என்னோட நிற்கிற மற்ற எல்லாருமே தமிழ் தெரியாது.
அவரில் ஒரு ஆள் இந்தியாவிலேருந்து வந்த ஒரு ஆள், இன்னொரு ஆள் பாகிஸ்தான்லேருந்து வந்த ஒரு ஆள் அப்படி நிற்கணும். ஸோ அவைகளுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து விளங்காது, அதான் இஷ்யூ. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷில் இப்படியே ஓட் கதைச்சு கொண்டு போகிறோம். அதை விட வந்து இங்கே வந்து ஃபோட்டோஷூட் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸும் வந்து இங்கே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பே பண்ணினா வந்து அவையில் வந்து உங்களுக்கு வடிவாக ஃபோட்டோஸில் எடுத்து விடுவினோம். இதுதான் தாரா, நிறைய தாரா விட்டுருக்கணும் இங்கே. அதை விட இதில் ஒரு பெரிய கட்டில் மாதிரி போட்டிருக்காங்களா, ஆனால் என்னத்துக்குன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் இந்த இருந்து சாப்பிட்ற அப்படி எதுவும் செட்டப்போ தெரியல. இதில் இருக்குது. அதோட இதில் இன்னொரு பாலம், அதுவும் சூப்பராக இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் வந்து அதில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் அதில் இருந்து கொண்டே இந்த லேக் வியூவை வந்து பார்த்து கொண்டே சாப்பிடலாம். நிறைய பேர் வந்திருக்கணும் இந்த டைம். ஸோ இதான் அந்த ரெஸ்டாரண்ட், நல்லா இருக்குல்ல, அந்த ஒரு ஆம்பியன்ஸே நல்லா இருக்குது உள்ளுக்குள்ள. இல்லை தெரியுது அந்த பெரிய ஒரு மரங்கள கூடாரம் தான் அந்த ட்ரீம் ஐஸ்லேண்டுன்னு சொல்லி போட்டிருந்தது. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபுக்காக செஞ்சிருக்கணும். தாராவை விடவும் இதுக்குள்ள அந்த எண்ணம் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க. அந்த கழுத்து கொஞ்சம் நீண்டது இருந்தா இங்க வந்து இந்த இசைக்குழு எல்லாம் நடக்கும் போல, அதுக்கான ஒரு இடமும் வந்து இதுலயே வந்து செஞ்சிருக்கணும். ஆனா இங்க வந்து பெப்சி கொஞ்சம் நல்ல ஃபேமஸ் போல இருக்கு, எங்கட நாடு மாதிரி. ஏன்னு சொல்றேன்டா, இதுலயும் பெப்சி என்ன அடிச்சிருக்காங்க. தெரியுதா, சும்மா மெட்டெல்லாம் போட்டு செமையா இருக்கு. விரும்பினா இதுல வந்து நீங்க இருந்து கொள்ளலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப சுத்தி பார்க்கலாம். ஏன்னாண்டா சுத்தி பார்க்கறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது, இன்னும் அந்த சைட்டே போயில்லை. ஆனால் ரெஸ்டாரண்ட்ஸும் வந்து இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இந்த இதுலேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. எல்லாரும் என்னை பார்த்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நான் பார்த்து கதைச்சு கொண்டு திரிகிறதால போல, என்னடா இவன் கதைக்கிறான் அப்படின்னு யோசிக்கிறாங்களோ என்னன்னு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம் அங்கால. இதில் வந்து நிறைய விஷயம் வந்து இந்த சின்ன ஆக்களுக்கான நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அது அவியலுக்கான இடம் தான். இது ஃபுல்லாகவே வந்து சின்னாக்களுக்கான இடம் தான். ஸோ அவியல் வந்தால் இதை வந்து ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணலாம். இது வந்து விஆர் கிளாஸில் வந்து இந்த உள்ளுக்குள்ளே தண்டினோம். அதை வந்து நாங்களே அந்த ஒரு மூவி மாதிரி போடுவினோம். அதுக்குள்ளே நாங்களே ஏதோ போகிற மாதிரி இருக்கும், அப்படி ஒரு செட்டப். ஸோ இப்படி நிறைய விஷயம் இதுக்குள்ளே வச்சிருக்கணும். எல்லாமே சின்ன பிள்ளைகளுக்காகத்தான். அது இப்படித்தான் வந்து ஒர்க் ஆகும். இது நான் நினைக்கிறேன் இந்த காரில் போகிற மாதிரி ஒரு அனிமேஷனும் ஓடிட்டு இருக்கும். நாங்கள் அந்த மெஜிக் சிட்டியில் பார்த்த மாதிரி இதுலேயும் ஒரு சின்ன ஒரு செட்டப் ஒன்று செஞ்சுருக்கணும், மேலே கூட எல்லாம் வச்சு.
இடைக்கிட்ட வந்து நிறைய சின்ன சின்ன அப்படி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும். அதனால் வந்து ஏதாவது தண்ணி விடாச்சா பசிச்சா எல்லாம் வந்து நீங்கள் இதிலே வாங்கி சாப்பிட்டு குடிச்சு சுற்றி பார்க்கலாம். இது வந்து நைட்டில் நல்லா இருக்கும். ஆனால் நான் நைட்டில் வந்திருந்தா வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இப்படி கிளியராக வந்து காட்டலாது. ஸோ அது ஒரு விஷயம்தான். ஆனால் உண்மையிலேயே இது வந்து நைட்டில் நல்லா இருக்கும். இங்கே இருக்கிற கூடுதல் எல்லா விஷயமே வந்து நைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் உண்மையாக நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோத்துக்கு இங்கே லைட்ஸ் அவ்வளோ டிஃப்ரெண்டாக வந்து செட் பண்ணியிருக்கணும். ஃபுல்லாகவே லைட்டாக தான் இருக்குங்க. இதில் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ஒன்றும் செட் பண்ணியிருக்கணும். ஆனால் அது வந்து இப்போ இன்னும் வேலை செய்யலை, அது ஸ்டாப் பண்ணியிருக்கணும். இதான் வந்து ஒரு டிக்கெட் கவுண்டர் உண்டு. இங்கே தான் வந்து இதில் இருக்கிற விஷயங்களுக்கு டிக்கெட் வந்து எடுக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரி ப்ரைஸஸ் இருக்குன்னு சொல்லி. அவ்வளோ பெரிய ப்ரைஸஸ் எல்லாம் இல்லை, எல்லாமே குறைவு தான். ஏனெண்டா இதில் 15,000 அப்படின்னு இருக்குது. ஆனால் ஸ்ரீலங்கன் காசுக்கு மாற்றினா வந்து குறைவாக தான் இருக்கும். ஏனெண்டா சோம் வந்து இலங்கை காசையோட அப்படியேக்கில் வந்து வலி வந்து குறைவு. இதுதான் போகணும்ன்ற ஒரு ஆசை. பார்ப்போம், நைட்டுக்கு தானே. இது இன்னும் இப்போ ஒன்றுமே ஒர்க் பண்ணல. அது இது வந்து இந்த தியேட்டர் மாதிரி செட்டப்லாம் செஞ்சு வச்சிருக்கணும். இதில் வந்து இந்த ட்ரெயின்ல எல்லாம் போகலாம். சின்ன பிள்ளையர் எல்லாமே சின்ன பிள்ளைகள் தான். இதில் நாங்கள் போய் ட்ரெயினில் ஏற முடியும். ஆனால் அப்படின்னு எல்லாரும் வேறு இருக்கணும், பெரிய ஆக்கள் எல்லாரும். அதில் வேறு கன் எல்லாம் இருக்குது. நீங்கள் சுட்டுட்டே போகலாம். யாராவது சின்ன பிள்ளைகள் இருந்தால் ரை பண்ணுங்க வந்து. நெக்ஸ்ட் டைம் எங்கே ட்ரிப் போகலாம்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் இந்த உஸ்பெகிஸ்தானையும் வந்து கன்சிடர் பண்ணுங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நோ நோ நோ. இது வந்து இந்த கேம் உண்டு. நீங்கள் இதில் வின் பண்ணினீங்கன்னா அதில் கிஃப்ட்கள் வந்து கிடைக்கும். அதான் ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்டவர் வேணாம்னு சொன்னேன். இது வந்து இந்த இதால் அந்த பலூனை வந்து உடைச்சா கிஃப்ட். Baba, bana at geçti. இந்த ஐஸ்கிரீம் கடைகள் இருக்குது. இது என்னண்டே தெரியல. இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கா இல்லை வேறு என்னத்துக்கு வந்து எனக்கு தெரியல. திரும்பினா ஃபோட்டோ எடுக்கலாம்.